எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முக்கியமா பேச வேண்டிய பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த டாடா குரூப்ஸ்ல நடக்கக்கூடிய குழப்பம். ஆக்சுவலா டாடா சன்ஸுக்கும், டாடா ட்ரஸ்ட்டுக்கும் என்ன இஷ்யூ? ஏன் 2 நாளா பங்குச் சந்தையில டாடா குரூப்ஸோட பங்குகள் மிகப்பெரிய அளவுல இறங்கிட்டு இருக்கு. சோ ஆக்சுவலா இத சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். இத பேஸ் பண்ணி டாடா பங்குகள்ல மேற்கொண்டு நம்ம கவனம் செலுத்தலாமா, வேண்டாமா அப்படிங்கிறதையும் நம்ம பேசிடலாம். இந்த பிரச்சனையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்னா, டாடா குரூப்ஸ் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல டாடா ட்ரஸ்ட்னா என்ன, டாடா சன்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு டாடாக்குள்ள நிறைய கம்பெனி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். இப்போ டாடா ஸ்டீல் ஆகட்டும், இல்ல டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், இல்ல ஒரு டிசிஎஸ் ஆகட்டும், இல்ல டைட்டன் ஆகட்டும், ஏர் இந்தியாவாகட்டும், இந்த மாதிரி டாடா குரூப்ஸ்ல நிறைய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? இந்த நிறுவனங்கள் எல்லாமே ஒரு மாலில் இருக்கக்கூடிய கடைகள் கன்சியூம் பண்ணிக்கங்க. ஓகே, ஒரு மால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையும் தான் இந்த ஒவ்வொரு நிறுவனங்கள் அப்படிங்கிற மாதிரி மனசுல வச்சுக்கோங்க. அப்போ ஒட்டுமொத்த அந்த ஷாப்பிங் மால் இருக்கு இல்லையா, அந்த மால் தான் டாடா சன்ஸ். டாடா சன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம், ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் பாடிக்கு கீழே இறங்கக்கூடிய அல்லது இயங்கக்கூடிய நிறுவனங்கள் தான் நீங்க கேள்விப்படுற பார்க்கிற இந்த எல்லா டாடா நிறுவனங்களும். ஓகே, இந்த டாடா சன்ஸ் அப்படிங்கிறதா மிகப்பெரிய அந்த ஷாப்பிங் மால். மற்ற எல்லா நிறுவனங்களும் அந்த ஷாப்பிங் மாலுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள். அப்ப இந்த ஒட்டுமொத்த இந்த டாடா சன்ஸ் தான் மற்ற எல்லா நிறுவனங்களையும் கட்டுப்படுத்துது, மற்ற எல்லா நிறுவனங்களையும் கவர்ன் பண்ணுது, மற்ற எல்லா நிறுவனங்களையும் கையாளுது. ஓகே, அப்ப இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போனா இந்த மாலுக்கே ஒரு ஓனர் இருப்பார் இல்லையா? இந்த மாலுக்குள்ள மத்த கடைகள்லாம் இருக்கு. அந்த மாலோடைய நிர்வாகம் மத்த கடைகள்லாம் மெயின்டைன் பண்ணுது. ஆனா இந்த மாலுக்கு ஒரு ஓனர் இருப்பார் இல்லையா? ஒரு ஒரு சேர்மன் இருப்பார் இல்லையா? அந்த சேர்மேன் தான் டாடா ட்ரஸ்ட். இந்த டாடா ட்ரஸ்ட் அப்படிங்கிறது டாடா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால் ஏற்படுத்தப்பட்டது. ஓகே, டாடா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால ஏற்படுத்தப்பட்டது. இந்த டாடா சன்ஸ்னு ஒரு நிறுவனம் சொல்றோம் இல்லையா? டாடா சன்ஸ்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் சொல்றோம் இல்லையா? அதுதான் எல்லா டாடா நிறுவனம் கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா? இந்த டாடா சன்ஸினோடைய 66% ஆஃப் ஷேர்ஸ் யாருகிட்ட இருக்கு, எங்க இருக்கு? அந்த டாடா ட்ரஸ்ட் கிட்ட இருக்கு. அந்த டாடா ட்ரஸ்ட் கிட்ட இருக்கு. அப்போ உங்களுக்கு இப்ப அந்த ஹைரார்ச்சி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய நிறுவனங்கள் இருக்கு டாட்டாவுல. இந்த எல்லா நிறுவனங்களையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் இந்த டாடா சன்ஸ். அந்த டாடா சன்ஸோடைய முதலாளி தான் இந்த டாடா ட்ரஸ்ட். ஏன் அதை முதலாளிங்கிறோம்னா, இந்த டாடா சன்ஸ் அப்படிங்கிறது பப்ளிக்லா லிமிட்டடான லிஸ்டான கம்பெனி கிடையாது. ஓகே, இந்த டாடா சன்ஸினுடைய 66% ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறது இந்த டாடா ட்ரஸ்ட் கிட்ட இருக்கு. சரி, இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு ரத்ன டாடா எல்லாத்துக்கும் தெரியும். ரத்ன டாடா காலகட்டங்கள்ல நிறைய நாட்கள்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த டாடா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு சேர்மனாவும் ரத்ன டாடா இருந்தாரு. அதே மாதிரி இந்த டாடா சன்ஸ் அப்படிங்கிறதோட சேர்மனாவும் ரத்ன டாடா தான் இருந்தாரு. ஓகே, அப்போ நிர்வாகத்துல பெரிய குளறுபாடுகள் இல்லை. அப்ப இடையில ஒரு கட்டத்துல இந்த மிஸ்ரியை கொண்டு வந்தாரு. மறுபடியும் அதுல நிர்வாகங்கள்ல சிரமமாச்சு. மறுபடியும் ரத்ன டாட்டாவே கண்ட்ரோல் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கட்டத்துல இந்த டாடா சன்ஸ் இந்த நிர்வாகங்களை நிர்வாகிக்கூடிய இந்த டாடா சன்னுங்கிற நிர்வாகத்தை நிர்வாகிக்கிறதுக்கு ஓகே சந்திரசேகர் அப்படிங்கிறவர் யாருன்னா, அவரு டிசிஎஸ் இந்த டாடா சன்னுக்கு கீழே இருந்த ஒரு நிறுவனம், டிசிஎஸ் ஓட நிறுவனத்தோடைய ஹெட்டா இருந்தவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த டாடா சன்ஸோட சேர்மேன் ஆக்குறாரு நிர்வாகத்தை நடத்துறதுக்கு. அப்போ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ டாடா ட்ரஸ்ட், இந்த டாடா ட்ரஸ்ட் தான் எல்லாத்துக்குமான ஹெட். இது டாடா ஃபேமிலியால கிரியேட் பண்ணப்பட்டது. அதில் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு அதோட சேர்மேன் வந்து நோவல் டாடா. நோவல் டாடா யாருங்கிற குழப்பம் இருந்துச்சுன்னா, அவரு ரத்ன டாட்டாவுடைய ஹாஃப் பிரதர். ஓகே, அப்போ அந்த டாடா ட்ரஸ்டுக்கு கீழே டாடா சன்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனத்துக்கு கீழே தான் மற்ற எல்லா நிறுவனங்களும் இயங்குது. ஓகே, சோ இந்த டாடா ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நிறுவனம் அல்ல, அது ஒரு ட்ரஸ்ட். ஓகே, இந்த டாடா சன்ஸ் மற்ற டாடா குழுமங்களுடைய வருமானங்கள் அந்த ட்ரஸ்ட்டை நோக்கி நகருது. ஏன்னா டாடா ட்ரஸ்ட் தான் 66% பங்குகள் வச்சிருக்கு. அந்த ட்ரஸ்ட் மூலியமா நிறைய ஆக்டிவிட்டிகள் நடக்குது. ஓகே, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்ப பிரச்சனை என்ன வருது அப்படின்னு சொன்னா, ரத்ன டாட்டாக்கு அப்புறம் இந்த நோயல் டாட்டா வந்து டாடா ட்ரஸ்டினுடைய சேர்மேனா பதவி ஏற்கிறாரு. பட் அவருக்கும் சந்திரசேகருக்கும் நடுவில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. முக்கியமா இந்த ஏர் இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் செமிகண்டக்டரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நிறைய நிறுவனங்கள் வந்து சரியா செயல்படுறதில்ல அப்படிங்கிற பார்வையில நோயல் டாட்டா இருக்காரு.
சந்திரசேகர் சார் பொறுத்த வரைக்குமே அவர் 2017லயே இந்த டாடா சன்ஸினுடைய சேர்மேனா பதவி ஏத்துட்டாரு. ரத்னா டாடா தான் அதை அப்பாயின்ட் பண்ணார். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் டேம் ஒரு டேம் அப்படிங்கிறது ஒரு நபர் டாடா சன்ஸினுடைய சேர்மேனா 5 வருஷங்கள் நீடிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 5 வருஷம் முடிஞ்சு 2வது 5 வருஷம் வந்து இந்த 2027 பிப்ரவரியோட டாடா சன்ஸினுடைய சேர்மேன் பதவி சந்திரசேகர் சாருக்கு முடியுது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அடுத்த தடவை அவர் மறுபடியும் நீங்க அடுத்த தடவை நிர்வாகம் பண்ணல அப்படின்னு ஏதோ நடத்தணும் இல்லையா? இது என்ன பண்றாங்கன்னா 2026 பிப்ரவரி மாசம் அடுத்த 5 வருஷத்துக்குமே சந்திரசேகரன் அவர்களையே ரீஅப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு ரெசல்யூஷனை 2-3 ட்ரஸ்டி மெம்பர்கள் சேர்ந்து பாஸ் பண்றாங்க. ஆனா நொயல் டாட்டா அதுக்கு எகென்ஸ்டா இருந்ததுனால அப்போ அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகல. அது அப்படியே டைம் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நொயல் டாட்டாவுடைய தாட் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம், ஒரு 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியா இருந்துச்சு. சில பேர் வந்து நொயல் டாட்டா அவருடைய பையனையே டாடா சன்ஸோட சேர்மேனை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்ததாகவும் பேசிக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு. கணிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா டாடா ட்ரஸ்டினுடைய சேர்மேனான இப்ப இருக்கக்கூடிய நொயல் டாட்டாக்கு சந்திரசேகரன் அவர்களுடைய செயல்பாடுகள்ல அந்த அளவுக்கு திருப்தி இல்லை, அவரை மாத்தணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார். அப்போ இந்த ரெசல்யூஷன் வந்து மற்ற ட்ரஸ்ட் மெம்பர்கள்லாம் பாஸ் பண்ணும் பொழுது அதுல முடிவெடுக்காம அப்படியே பெண்டிங்லேயே போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் நேத்து சந்திரசேகர் சாஹிப் முன் வந்து இந்த மாதிரி நான் ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு நானே தயாரா இல்லை, நானே போறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ இந்த ஆகஸ்ட் 2027 என்னோட டேம் முடியுது. சோ இதுக்கு உடனடியாக டாடா ஸ்டன்ஸ் எடுத்து யார் சக்சஸ்ஃபுல்லா வரணுங்கிறத முடிவு பண்ணி சீக்கிரமா டிரான்ஸ்பர் ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியான நேற்று ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாரு. அதனாலதான் இந்த டாடா நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல சரிவை சந்திச்சது நம்ம பார்த்தோம். டிசிஎஸ்ல ஆரம்பிச்சு எல்லா டாடா நிறுவனங்கள் பங்குமே ஆட்டம் கட்டுச்சு. ஓகே, இன்னைக்கு டாடா சன்ஸினுடைய சேர்மன் சந்திரசேகரன் சார் கொடுத்த அறிக்கையை ஏத்துக்கிட்டு டாடா ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க. அவருடைய டிசிஷனை நாங்க மதிக்கிறோம். சோ இமிடியேட்டா ஒரு கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்றோம். அந்த கமிட்டி வந்து அடுத்த கட்டமா யாரு இந்த டாடா சன்ஸோட சேர்மேனா நீடிக்க போறாங்க அப்படிங்கிறத முடிவு செய்யும், அந்த கமிட்டி தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, சரி. இப்போ சந்திரசேகரன் சார் வெளியே போறது அப்படிங்கிறது உண்மையாலுமே டாடா குரூப்புக்கு ஆபத்தா? இவ்வளவு நேரம் பங்கு இறங்குறதுக்கு தேவையானதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்படி நம்ம முழுசா எடுத்துக்க முடியாது. ஏன்னா நிறைய நேரங்கள்ல டாடா குரூப்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. ஒரு 10 வருஷமா சந்திரசேகரன் அவர்களால் தூக்கி நிறுத்தப்பட்ட குரூப் கிடையாது. அது பல நூற்றாண்டுகளா அடிப்படையிலிருந்தே ஸ்ட்ராங்கா வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப் தான். பட் இவர் நிறைய விஷயங்களை மெருகேற்றினார் அப்படிங்கிறதுல எந்த விதமான குழப்பமும் கிடையாது. உதாரணத்துக்கு இவருடைய காலகட்டத்துல டாடா குரூப்போடைய குளோன் ஜுவலா டிசிஎஸ் மாறுச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. இன்னைக்கு ஏஐ பிரச்சனை, ஏர் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்னால இவருக்கு இது ஒரு டஃப்பான டைமா இருக்கு. எனிவே இவருடைய காலகட்டம் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த பிப்ரவரியிலிருந்து வேற ஒரு சேர்மனை நம்ம பார்க்க போறோம். அது யாரு அப்படிங்கிறது இன்னும் நிறைய கேள்விக்குறிகள் இருக்கு. சில பேர் டாடா ஸ்டீல்ஸோடைய சிஇஓவே வருவார் அப்படிங்கிறாங்க, சில பேர் நொயல் டாட்டாவுடைய மகன் உருவலா வருவார் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கமிட்டி பத்தி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நகருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், இது இருக்கக்கூடிய விஷயம். பட் இந்த ஸ்டாக்ஸ், டாடா ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை, பல சரிவுகளை எல்லா நேரங்கள்லயுமே பார்த்து வளர்ந்த கம்பெனி தான் இந்த டாடா ஷேர்ஸ். இந்த மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்கள்ல மாட்டி பங்குகளை விலைகள் இறங்கும் பொழுது அதை உன்னிப்பா கவனிக்கிறதுலையும் அதை கன்சிடர் பண்றதுலையும் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல டாடா நிறுவனங்களுடைய பங்குகள் சரியும் பொழுது நல்ல விலையில நல்ல கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனலைசிஸை பார்த்து உங்களுடைய ரிசர்ச் அனலிஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்டாக்குகளை தேர்ந்தெடுத்து நீங்க மூவ் பண்ணலாம். அதுல எந்த விதமான குழப்பமும் கிடையாது. இந்த மாதிரியான கார்பரேட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது எல்லா நிறுவனங்கள்லயும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, நீங்க சமீபத்துல HDFC-யோடைய சேர்மன் ஒரு லெட்டர் எழுதிட்டு ரிசைன் பண்ணது பொழுதும் HDFC இந்த சிக்கலுக்குள்ளானது நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல கார்பரேட் கவர்னன்ஸ்ல இந்த மாதிரியான சிக்கல்கள், ஒரு தலைவர் மாறும் பொழுது அடுத்த தலைவர் வர்ற வரைக்கும் இந்த சிக்கல்கள் இருக்கும். இது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும். ஏன்னா இதனால அடிப்படையில் நடக்கக்கூடிய இப்போ இந்த டாடா சந்திரசேகரன் சார் வெளியே போறார் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டுல யாரும் இன்னைக்கு டாடா சால்ட் வாங்க உட்கார போறது இல்லை. அதே டாடா சால்ட் வாங்க போறோம், சாம்பார்ல போட்டு நம்ம சாப்பிட போறோம். டாடா காருக்கு பெட்ரோல் அடிக்க மாட்டோம்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி டிசிஎஸ்ல இதுக்கப்புறம் நானும் வேலை செய்ய மாட்டேன்னு யாரும் வெளியே வர போறதும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி இஷ்யூ தான். இதனால டாடா ஸ்டாக்கில் இன்னும் கரெக்ஷனுக்கு போச்சுன்னா நீங்க தாராளமா அதை கன்சிடர் பண்ணலாம்.
மற்றபடி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கரெக்டான விலையில அதை மூவ் பண்ணுங்க. நன்றி. சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நடந்த ஈடி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து நீங்க கொடுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.